வணக்கம். இன்றைய தினம் மே 30, 2022. டைம் வந்து சரியா 9 மணி 17 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு செகண்ட் கேண்டில் முடிஞ்சு தேர்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டிலுடைய ஹை ஆனது 36,014.6, லோ பார்த்தீங்கன்னா 35,964.3. இப்போ லோவை கட் ஆகிற பட்சத்தில் நமக்கு சார்ட்டில் செல் சிக்னல் விடும், டெர்மினலில் நம்முடைய அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் புட் ஆப்ஷன் பை ஆகும். ஒருவேளை ஹையை கட் ஆகிற பட்சத்தில் சார்ட்டில் பை சிக்னல் விடும், நம்முடைய டெர்மினலில் கால் ஆப்ஷன் பை ஆகும். இப்போ இன்னைக்கு எப்படி போகுதுன்றது தெரியல. இப்போ நம்ம மார்க்கெட்டை அப்படியே விட்டுறோம். இன்னைக்கு நான் டிராவலிங்கில் இருக்கிறபடினால நான் அதை அப்படியே செட் பண்ணி விட்டுறேன். மார்க்கெட் எப்படி போனாலும் நம்ம பார்க்கறது இல்லை. டைம் பார்க்குறோம், கரெக்டாக 1 மணி 2 நிமிஷம் ஆகுது. காத்தால நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணிட்டு போயிட்டோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் டிராவலிங்கில் இருக்கிறதுனால ஃபுல்லாக நான் ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா காத்தாலேருந்து நிறைய ஜிக்ஸாக் வந்திருக்கு. மார்க்கெட்டு ஜிக்ஸாக் ஆகிட்டு ஒரு சைடு போயிருக்கு. அது எப்படி போயிருக்குன்றத ரோபோவுடைய ஆர்டர் புக்கில் பார்க்கலாம். காத்தால ஃபர்ஸ்ட் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு, சார்ட்லேயும் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா கால் ஆப்ஷன், அப்புறமா பார்க்குறோம் புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு கால் ஆப்ஷன் 1 லாட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு புட் ஆப்ஷன் 2 லாட் எடுத்திருக்கு. நமக்கு 2 லாட் எடுத்துட்டு திரும்ப அந்த புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப கால் ஆப்ஷன் 2 லாட் எடுத்திருக்கு. திரும்ப வந்து அந்த கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு புட் ஆப்ஷன் 1, 2, 4 எடுத்திருக்கு புட் ஆப்ஷன். அதுக்கப்புறமா அந்த 4 ஸ்டாப் லாஸ் எடுத்து திரும்ப கால் ஆப்ஷனும் 1, 2, 4ன்ற வரை 4 வரை வந்திருக்கு. அப்புறமா திரும்ப கால் ஆப்ஷன் 8 எடுத்திருக்கு. ஃபைனலா புட் ஆப்ஷன் 8 எடுத்திருக்கு. 8 எடுத்துட்டு கடைசியா நமக்கு ப்ராஃபிட் அச்சீவ் ஆயிடுச்சு. நம்ம 3000 செட் பண்ணி வச்சிருந்தோம். ஆக்சுவலாக 3000ன்றது கம்மி தான், பட் இருந்தாலும் வந்து நான் பார்க்க முடியாதுன்றதுனால தான் செட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நம்ம ரோபோவுடைய ஆர்டர் புக்கை பார்ப்போம். ரோபோவுடைய ஆர்டர் புக்கை ஒரு சைடு வச்சுக்கலாம். காத்தால 9 மணி 18 நிமிஷம் 58 செகண்ட். ரைட் ஹேண்ட் சைடு ரோபோவுடைய ஆர்டர் புக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெக்ஸ்ட் டெர்மினல் வச்சிருக்கோம். பார்க்குறோம் 9:18:58க்கு ஒரு லாட்டு புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 35,600 புட் ஆப்ஷன். அது இங்கே காட்டுது 9 மணி 18 நிமிஷம் 57 செகண்டுக்கு. அதுக்கப்புறமா 9:22க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அதே போல் 9:22க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. திரும்ப கால் ஆப்ஷன் வந்து 9 மணி 22 நிமிஷம் 40 செகண்டுக்கு பை ஆயிருக்கு. கால் ஆப்ஷன் 9 மணி 22 நிமிஷம் 40 செகண்ட் பை ஆயிருக்கு. திரும்ப 9 மணி 35 நிமிஷம் 01 செகண்டுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அதே போல 9 மணி 35 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு திரும்ப புட் ஆப்ஷன் வந்து 2 லாட் பை ஆயிருக்கு. அந்த புட் ஆப்ஷன் வந்து 2 லாட் பை ஆயிருக்கு. இங்கே தெரியுது 9:41:51 செகண்டுக்கு. அதே போல இந்த இடத்துல புட் ஆப்ஷன் 9 மணி 41 நிமிஷம் 51 செகண்டுக்கு 2 லாட் பை ஆயிருக்கு. 9 மணி 47 நிமிஷத்துக்கு வந்து 47 நிமிஷம் 36 செகண்டுக்கு அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அதே இங்கே பதிவில் இருக்கு. திரும்ப வந்து கால் ஆப்ஷன் 9 மணி 48 நிமிஷம் 05 செகண்டுக்கு திரும்ப வந்து கால் ஆப்ஷன் ஆனது 2 லாட் எடுத்திருக்கு. அதே போல கால் ஆப்ஷன் ஆனது 2 லாட் வந்து 9 மணி 48 நிமிஷம் 05 செகண்டுக்கு வந்திருக்கு. திரும்ப 9:49:34 செகண்டுக்கு அந்த கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அதே போல 34 செகண்டுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. 9:50க்கு திரும்ப வந்து புட் ஆப்ஷன் 4 லாட் எடுத்திருக்கு. 9:50க்கு 4 லாட் எடுத்திருக்கு. 10 மணி 3 நிமிஷம் 40 செகண்டுக்கு அந்த 4 லாட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அந்த 4 லாட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு திரும்ப வந்து கால் ஆப்ஷன் வந்து 4 லாட் 10 மணி 4 நிமிஷம் 18 செகண்டுக்கு பை ஆயிருக்கு. அதே 10 மணி 4 நிமிஷம் 18 செகண்டுக்கு கால் ஆப்ஷன் பை ஆயிருக்கு. அது 10 மணி 35 நிமிஷம் 16 செகண்டுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அதே 10 மணி 35 நிமிஷம் 16 செகண்டுக்கு திரும்ப 8 லாட் வந்து 10 மணி 58 நிமிஷம் 26 செகண்டுக்கு 8 லாட் பை ஆயிருக்கு. அதாவது கால் ஆப்ஷன் 10 மணி 58 நிமிஷம் 26 செகண்டுக்கு 8 லாட் பை ஆயிருக்கு. அந்த 8 லாட் வந்து 10 மணி 4 நிமிஷம் 18 செகண்டுக்கு ஆல்மோஸ்ட் 4 லாட் பை ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த 4 லாட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு 10 மணி 58 நிமிஷத்துக்கு நமக்கு 8 லாட் பை ஆயிருக்கு. 58 நிமிஷம் 26 செகண்டுக்கு அது இங்கே பதிவாயிருக்கு. திரும்ப அது 12 மணி 8 நிமிஷத்துக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. 8 நிமிஷம் 6 செகண்டுக்கு
அதுக்கப்புறமா 12 மணி 14 நிமிஷம் 13 செகண்டுக்கு 8 லாட் புட் ஆப்ஷன் பை ஆயிருக்கு. இங்க பாக்குறோம் 12 மணி 14 நிமிஷம் 13 செகண்டுக்கு. அது வந்து கடைசியா 230 ரூபாய்க்கு பை 278 ரூபாய்க்கு 12 மணி 20 நிமிஷம் 15 செகண்டுக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. 12 மணி 20 நிமிஷம் 15 செகண்டுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் வந்து 3000 ரூபாய் நமக்கு தேவையானது ப்ராஃபிட் வந்துருச்சு. இன்னைக்கு ட்ரேடு முடிச்சிட்டோம். நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.